இப்பவும் சொல்கிறேன், அதிமுக அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 90% வாக்குகளே அதிமுக ஏன் பண்ணலை? அவங்க பண்ணுறது இல்லை. நார்மலாக அது அதிமுகவோட இயல்பு அது கிடையாது. திமுகவுக்கு வாக்களிக்கிறத விட அதிமுகவுக்கு வாக்களித்த ஒரே இதில் மோடிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், திமுகவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மகை மாதிரி. ஏன்னா திமுகவுக்கு மறுபடியும் இவங்க வாக்களித்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அடுத்த கொஞ்சம் நஞ்சம் இன்னொரு 2-2.5 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அதுலேயும் இதே மாதிரி அராஜகங்கள் தொடரும் அப்படிங்கிற அச்ச உணர்வு பொதுமக்கள்கிட்ட நிறைய இருக்குது. ஆஃப்டர் எலெக்ஷன் பிஜேபியோட போய் அதிமுக ஆதரவு கொடுத்துருவோம், கொடுக்காதுன்னு நிச்சயம் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்வி யார் வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள்? திமுகவா? திமுக சார்ந்த நபர்கள். சரி, இப்போ நானே வைக்கிறேன்னு சொல்கிறேன். இது இல்லை, நீங்கள் இந்த கேள்வி வைக்கிறீங்கன்னா அது ஒரு கோணத்தில் எடுத்துக்கலாம். திமுக பண்ணின நல்லது சொல்லி வாக்கு எங்களுக்கு போடுங்கன்னு கேட்காம மறுபடியும் அதிமுகவை பிஜேபி கூட சேர்ந்துருங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி, அதாவது இது திமுகவுக்கு தேவையில்லாத விஷயம் ஒன்று. அதிமுக இன்னைக்கு கன்சாலிடேட் பண்ணி அதை ஒரு கட்சியாக இன்னைக்கு கொண்டு வந்தது காரணம் இபிஎஸ்ன்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக இபிஎஸ்ஸை தவிர வேறு யார் இருந்தாலும் இந்த நிலைமை கொண்டு வந்துருக்க முடியாது. நீங்கள் அதவே வயசு வருஷம் மாற்றி அந்த இடத்துல ஸ்டாலின் கொண்டு வந்து உட்கார வச்சு இபிஎஸ்ஸை தூக்கி திமுக உட்கார வச்சுருந்தீங்கன்னா திமுக பயங்கரமாக வளர்ந்துருக்கு, அதிமுக இல்லாமல் போயிருக்கு. ஏன்னா ஸ்டாலினுக்கு நிர்வாக திறமை இல்லை, பொம்மை முதலமைச்சர் நல்லா பேர் வாங்கிட்டாரு. ஆனால் அவங்க இபிஎஸ்ஸை விமர்சனம் பண்ணுறாங்க, அவர் தலைமைக்கு எப்படி வந்தாருன்னு தெரியும் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய். அதைத்தான் நான் முதலே சொன்னேன், திமுக பேசி பேசி வளர்ந்து கட்சி, இவங்க பேசுறது இல்லைங்கிறது. அதுதான் உண்மை. முதலே சொல்லிட்டு நான் இவருக்கு பேசுறதுக்கு ஆரம்பிச்சா திமுக இருக்காது. கருணாநிதியோட மகன் அப்படிங்கிறது ஒன்று தான் அவரோட தனித்துவம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி தனித்துவம்னா, சிறந்த நிர்வாகிங்கிற பேர் அவரோட ஆட்சி காலத்திலே வாங்கிட்டார். இவ்வளோ எதிர்ப்புகள், எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து அவர் ஆட்சி காலம் முடிய இருந்து அதுக்கு அடுத்த தேர்தலில் கூட 3% தான் கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறது அவரோட நிர்வாக திறமைக்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டி எதையும் சொல்ல முடியாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் அதை பரபரப்பாக பிரச்சாரத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வையில் என்ன உணர்றீங்க? கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மாறும், நிறையா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள்கிட்டலாம் நாங்கள் பேசியிருக்கோம்னு அதிமுக ஒரு புறம் சொல்கிறாங்க. என்ன தற்போதைய நிலை, என்ன உங்களுடைய மனநிலை என்ன? என்னோட மனநிலை என்னென்னு பார்த்தா, கூட்டணிகள் எப்பவுமே கடைசி நாள் கூட மாறுறதுக்கு நிறையா அந்த மாதிரி ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு. இப்போது மாறுமா மாறாதா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான். ஆனால் மாறினாலும் மாறாவிட்டாலும் என்னை பொறுத்தளவில் இப்போது அதிமுக நல்லா கெயின் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த அடிப்படையில் அப்படி நம்புகிறேன்னு பார்த்தா, ஏற்கனவே திமுக பல விஷயங்களில் மக்கள்கிட்ட கெட்ட பேர், பெரிய அளவில் கெட்ட பேர் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன பெரும்பாலான 90% வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலவங்க. அதுவும் இல்லாமல் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்லாம் மக்கள்கிட்ட பயங்கர கெட்ட பேர் இருக்கும். வராதவங்க மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. சென்னையில் மழை பெஞ்சப்போ அந்த வெள்ளத்துலேயும் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்பட்டு தண்ணியில் நடந்து போகிற நிலைமையில் நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி பரவலாக அதிகரிச்சிருக்கு. இப்போது கூட்டணி வந்தாலும் சரி வரலினாலும் சரி, அதிமுக என்னை பொறுத்தவரை பொதுவாகவே நான் ஒரு 50 வருஷமாக எலெக்ஷன் பார்த்த அளவில் அதிமுகவுக்கு ஓட்டு அதிகம் தமிழ்நாட்டில். திமுக விட அதிக பர்சன்டேஜ், அதிக முறை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில். அதிக முறை ஆண்ட கட்சிங்கிறத விட இவங்க சமூக நீதிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்தி தான் இவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க சமூக நலம் போகிறாங்க. சமூக நலம்ங்கிறது நேரடியாக மக்களுக்கு உதவி செய்கிறது. அந்த ஆங்கிளில் அவங்க போகிறதுனால, ரெண்டாவது எம்ஜிஆர் ஆரம்பத்திலேயே எல்லாத்தையுமே ஒரு ஈர்க்கக்கூடிய அளவில் அவர் ஒரு யதார்த்தமான நபராக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது, தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் நிறைய ஹெல்ப்பெல்லாம் அவர் பண்ணி அந்த மாதிரி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி வச்சுக்கனால திமுக விட எப்போவுமே அதிமுகவுக்கு வாக்கு சதவிகிதம் அதிகம். இப்போ அந்த வாக்கு சதவிகிதம் கூடுதலாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி மோடு எப்பவுமே ஆக்டிவாக இருக்குது. போன எலெக்ஷனில் அதிமுகவுக்கு அதிமுக கூட்டணி இருந்ததுனால நிறைய பேர் அந்த பாஜக அப்படிங்கிற ஒரு சுமைங்கிறதுனாலேயே நிறைய பேர் அதிமுகவுக்கு வாக்களிக்கலை. இந்த எலெக்ஷனில் அந்த சுமையும் அதிமுக இறக்கி வச்சிருச்சு. ஸோ கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க. அதுதான் என்னோட 2.5 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி இப்போ சட்டமன்ற தேர்தல்னால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது நாடாளுமன்ற தேர்தல். மோடி மாறணும்னு நினைக்கிற வாக்காளர்கள், பொது வாக்காளர்கள் ஆப்வியஸாக இந்தியா கூட்டணிக்கு தானே வாக்களிப்பாங்க. அப்போது அதிமுக, ஏன்னா வாக்காளர்கள் நம்ம யோசித்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அப்போது அதிமுகவுடைய கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் யோசித்து வாக்களிக்கிறவங்க அப்படிங்கிற சொல்கிறதுலையே நான் முரண்படுறேன். நான் யோசித்து வாக்களிக்கிற வாக்காளர்களுக்கு தேர்தல் கட்சியோ சின்னமோ தேவையே இல்லை.
ஆனால் நம்ம இன்னும் சின்னத்தை நம்பி தான் இருக்கோம். இல்லை, நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலப்போ அதிமுகவை இடைத்தேர்தலில் வாக்களித்து ஆட்சியை தக்க வச்சு சரி இதில் வாக்காளர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 வழிச்சாலை பிரச்சனை ஒன்று, சாத்தான்குளம் இஷ்யூ, அதே மாதிரி ஒரு லேடி வந்து ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு அதிமுக பேனர் சைடில் வச்சுருந்தது, சுபஸ்ரீ காற்றுல அடித்து விழுந்து அவங்க அந்த மாதிரி வந்து விஷயங்களை திமுக பெரிய அளவில் மாநிலம் முழுவதும் ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் திமுகவுக்கு எதிராக நிறைய சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கு. ஆனால் அதை அதிமுக அந்த அளவில் பெரிய அளவில் பிரச்சாரமே எடுத்துகிட்டு போகல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அதிமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் இப்போ இல்லை. இப்போ எதை சொன்னாலும் திமுகவுக்கு எதிராக தான் பேச முடியும் மொழி, அதிமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கடைசி நேரம் அதிமுகவுக்கு எதிரான அலைகள் வந்ததுனால தான் அந்த வாக்கு சதவீதம் கம்மியாச்சு. இல்லைன்னா வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுக்கு வாக்குகள் கம்மியாக வந்திருக்காது, நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த கடைசி நேரம் திமுக வந்து கிடைச்ச அதாவது சிறு துரும்பும் பல்கூத்த உதவும் சொன்ன மாதிரி கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் கெட்டியாக பிடிச்சி முழு அளவில் பெரிய அளவில் அதை பூதாகரமாக பெருசு பண்ணினதுனால தான் அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் கம்மியாச்சு. ஆனால் அதுக்கடுத்து நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3% டிஃப்ரென்ஸில் தான் திமுக ஜெயிச்சுக்குது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி ஜஸ்ட் 3% ஓட்டு தான் வந்து ஏடிஎம்கே கம்மியாக வாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் அதிமுக அரசியல் செய்யல, அவங்க யதார்த்தமாக பேசிட்டே போயிட்டாங்களே. பாஜக வேற ஒரு கூட்டணியில் இருந்தாங்க, அது ஒரு சுமை இருந்தது. இப்போவும் சொல்கிறேன், அதிமுக அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 90% வாக்குகளை அதிமுக ஏன் பண்ணலை? அவங்க பண்ணுறது இல்லை. நார்மலாக அது அதிமுகவோட இயல்பு அது கிடையாது. ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்ன கேம்பெயின் ஆக்க மாட்டாங்க, அது ஆக்க மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனைகளுக்கான தீர்ப்போ கவர்மெண்ட்டில் இப்போது சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து லாக்அப் டெத்துக்காக மிகப்பெரிய இந்தியாவே உத்து பார்க்குற மாதிரி ட்ரெண்ட் பண்ணாங்க. அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் அவங்க அதிமுக அதை பெருசு பண்ணல. ஏன்னா அதிமுக வந்து எந்த பிரச்சனையும் அரசியலாக்க மாட்டாங்க. யதார்த்தமாக பேசுவோம், முடிஞ்சால் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருப்போம், இல்லை கவர்மெண்ட் பண்ணுற தவறுகளை வந்து பேசுவோம் அப்படிங்கிற அளவு பண்ணுவாங்களே. அது ட்ரெண்ட் பண்ணுற அந்த இவங்க ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோன்னா திமுக எந்த காலத்துலேயும் ஜெயிக்க முடியாது. அதுதான் நடைமுறை. என்னுடைய கேள்வி திருப்பி அதே கேள்வி வைக்கிறேன். இப்போ இந்த திமுக ஆட்சியின் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியினால அதிமுகவுக்கு வாக்கு விழுவுமா, இல்லை மோடி மாறணும்னு நினைக்கிற வாக்காளர்கள் அதிமுக இப்படி ஓட்டு போடுவாங்க? மோடி மாறணும் அல்லது மோடி மறுபடியும் ஜெயிக்கணும் அல்லது மறுபடியும் மோடி தோக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மோடிக்கு ஆதரவாக வாக்களிக்கணுங்கிற தேவை மோடிக்கும் இல்லை. மோடியை எதிர்த்து இவங்க ஒட்டுமொத்த 100% வாக்குகளும் மோடிக்கு எதிராக விழுந்தாலும் அது வந்து மோடி எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதில்ல. மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது அது வேறு, அது டிஃப்ரெண்ட் சினாரியோ. அது அவங்க ஆல் ஓவர் இந்தியா அவங்களுக்கு என்ன ட்ரெண்டிங் இருக்குது, தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து மோடிக்கு எதிரான எதிர்ப்பை தெரிவிக்க விரும்பும் வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவுக்கு வாக்களிக்கிறத விட அதிமுகவுக்கு வாக்களித்த ஒரே இதில் மோடிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், திமுகவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதாவது ஒரே கல்லில் 2 மகாய் மாதிரி. ஏன்னா திமுகவுக்கு மறுபடியும் இவங்க வாக்களித்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அடுத்த கொஞ்சம் நஞ்சம் இன்னொரு 2-2.5 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதுலேயும் இதே மாதிரி அராஜகங்கள் தொடரும் அப்படிங்கிற அச்ச உணர்வு பொதுமக்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு அவங்க வாக்களிக்க மாட்டாங்க, அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா இப்போ சீமானுக்கு வாக்களித்தால் கூட அது திமுகவுக்கு சாதகமாக வந்துடும். அண்ணாமலை தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு பாஜகவுக்கு வாக்களித்தால் அது மோடிக்கும் சாதகமாக இருக்கும். திருப்பி அது அதிமுகவுக்கு ஒரு பலவீனத்தை கொண்டு விட்டு திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து அவங்க அதிமுகவுக்கு தான் நிச்சயமாக வாக்களிப்பாங்க. இதுதான் கள யதார்த்தமாக இருக்குது. இன்னொரு பக்கம் தலைமை, எம்ஜிஆர் பற்றிலாம் சொன்னீங்க, ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர். அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா, இவங்க இருந்த இடத்துல இன்னைக்கு இபிஎஸ் இருக்கிறாரு. அந்த ஒட்டுமொத்த அதிமுகவுடைய அந்த கோர் ஓட்டர்ஸ் தொண்டர்களை ஈர்க்கக்கூடிய தலைமையாக இருக்கிறாரா? அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மறுபுறம் ஓபிஎஸ் நான் தான் அதிமுக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறாரா, ஆக்டிவாக வச்சிருக்கிறாரா? அவருடைய தலைமை எப்படி பார்க்குறாங்க தொண்டர்கள்? இப்போ இதை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்குன்னு தனித்துவம்ங்கிறது, அதாவது யூனிக்னஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எம்ஜிஆருக்கும் இருக்குது, ஜெயலலிதாவுக்கும் இருக்குது, கருணாநிதிக்கும் இருக்குது. ஆனால் இபிஎஸ்க்கு இப்போது நீங்கள் ஸ்டாலின் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாலினோட தனித்துவம்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கருணாநிதியோட மகன் அப்படிங்கிறது ஒன்று தான் அவரோட தனித்துவம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி தனித்துவம்னா, சிறந்த நிர்வாகிங்கிற பேர் அவரோட ஆட்சி காலத்திலே வாங்கிட்டார். இவ்வளவோ எதிர்ப்புகள், எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து அவர் ஆட்சி காலம் முடிய இருந்து அதுக்கு அடுத்த தேர்தலில் கூட 3% தான் கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறது அவரோட நிர்வாக திறமைக்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எதையும் சொல்ல முடியாது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகத்திறன் தனியாக, அது வந்து அவரோட யூனிக்னஸ்.
அந்த நிர்வாகத்திறனை வச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் கட்சியை வழிநடத்திட்டு இருக்காரு. இனிமேலும் அந்த நிர்வாகத்திறனை வச்சு கட்சியை டெவலப் பண்ணுவார், வாக்குகள் வாங்குவார், மறுபடியும் அவரை நிரூபிப்பார். அதிமுக கட்சியோட பலத்தை அவர் நிரூபிப்பார். அதிமுக வந்து இன்னைக்கு கன்சாலிடேட் பண்ணி அதை ஒரு கட்சியாக இன்னைக்கு கொண்டு வந்தது காரணம் இபிஎஸ்ன்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக இபிஎஸ்ஸை தவிர வேறு யார் இருந்தாலும் இந்த நிலைமை கொண்டு வந்துருக்க முடியாது. நீங்கள் அதவே வந்து வைஸ் வருஷா மாற்றி அந்த இடத்துல ஸ்டாலின் கொண்டு வந்து உட்கார வச்சு இபிஎஸ்ஸை தூக்கி திமுக உட்கார வச்சுருந்தீங்கன்னா திமுக பயங்கரமாக வளர்ந்துருக்கு, அதிமுக இல்லாமல் போயிருக்கு. ஏன்னா ஸ்டாலினுக்கு நிர்வாகத் திறமை இல்லை, பொம்மை முதலமைச்சர் நல்லா பேர் வாங்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க இபிஎஸ்ஸை விமர்சனம் பண்ணுறாங்க, அவர் தலைமைக்கு எப்படி வந்தாருன்னு தெரியும் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய். அதைத்தான் நான் முதலே சொன்னேன், திமுக பேசி பேசி வளர்ந்த கட்சி, இவங்க பேசுறது இல்லைங்கிறது அதுதான் உண்மை. முதலே சொல்லிட்டு நான் இவங்க பேசுறதுக்கு ஆரம்பிச்சா திமுக இருக்காது. இவங்க பேசணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து இவங்க சமூக நீதினு சொல்கிறாங்க, எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாருங்கிற ஒன்று தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மிகப்பெரிய புரட்சிகள், அதாவது நம்ம உங்களுக்கு தெரியாது, 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் செருப்பே போட்டு நடக்க மாட்டாங்க. டூத் பேஸ்ட்டு டூத் ப்ரஷ் எல்லாம் வந்து ட்ரெண்டிங் விளம்பரமாக இருந்த காலத்தில் கூட மக்கள் டூத் பேஸ்ட்டுக்கோ டூத் பவுடருக்கோ மாறவே கிடையாது. எம்ஜிஆர் வந்து சத்துணவு கொடுத்ததுக்கு பின்னாடி அதோட நின்றுல அவர் அடுத்து என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைகளுக்கு இலவசமாக பல்பொடி கொடுத்தார். பாக்கெட்டில் ஒயிட் கலர் பல்பொடி, ரெட் கலரில் எழுதியிருக்கு, இலவசமாக பல்பொடி கொடுத்து எலிமெண்ட் ஸ்கூல் குழந்தைகளை முதல்ல வந்து ஹஸ்கர் பார்த்தீங்களா, நெல் உமி, அதை வந்து அரிசி ஆலைகளில் வந்து சாம்பல் போட்டு எரித்து அந்த சாம்பல் வச்சு தான் பெரும்பாலான மக்கள் பல்விளக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து மாற்றி ஒரு புரட்சிகரமாக கொண்டு வந்து எம்ஜிஆர் வந்து டூத் பவுடர் ஃப்ரீயாக கொடுத்தாரு. செருப்பு குழந்தைங்களுக்கு போகிறது பேர் ஃபுட்டடாக நடக்கூடாதுக்காக செருப்பு எல்லா குழந்தைகளுக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாரு. யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுத்தாரு. இது மாதிரி நிறைய வந்து இதெல்லாம் சமூக நலத்திட்டங்கள். சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையை பேசிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத விட சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையை பேசாமையே அதுவே செய்யாமல், ஆனால் இவ்வளவு சமூக நலத்திட்டங்கள் எம்ஜிஆர் கொண்டு வந்திருக்கு. எம்ஜிஆர் புரட்சி தலைவர்னு சொன்னதுக்கு அது புரட்சிகரமான பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்தப்போ கூட நீங்கள் ஜெயலலிதா உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஸ்கீம்லாம் சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஃபீமேல் ஃபெர்டிசைடு உங்களுக்கு தெரியும், பெண் சிசு கொலை, கருவிலேயே குழந்தையை கொள்வது, இதெல்லாம் வந்து அப்போ ஒரு சில மாவட்டங்களில் நடந்தது. இப்போ வந்து அதை சொன்னோம்னா அது அந்த மாவட்டத்து மக்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கும், அதை விட்டுருவோம் நம்ம. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு ஜெயலலிதா பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. தொட்டில் குழந்தை திட்டமே வந்து அதாவது இன்னைக்கு பெண்கள் வந்து எல்லாருமே இரட்டை இலைக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா பெண்கள் இருந்தால் தான் பெண்களுக்கு உரிமை தொகையை என்னமோ கொடுக்க முடியும். பெண் குழந்தைகளை பிறக்கிறதை ஊக்குவித்த முதல் நபர் வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தான். இதை தாண்டி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சி பெண் குழந்தையை வந்து அழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சமூக அவலங்கள் இருந்தப்போ அதையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு வைப் அவுட் பண்ணவங்க ஜெயலலிதா தான். ஸோ ஜெயலலிதா அது மட்டும் இல்லாமல் மழைநீர் சேகரிப்பு இந்தியாவிலேயும் முதல் அதை பற்றி பேசுனது ஜெயலலிதா தான். அதுக்கு தான் வர்றேன், அதுக்கு தான் வர்றேன். இப்போ மழைநீர் இல்லை தாலிக்கு தங்கும் இந்த திட்டமெல்லாம் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறதுக்கு மடிக்கணினி கொடுக்கறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தோட தொடர்ச்சியாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இந்த ஏரி நீர்வளங்களெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் வச்சு ஒரு திட்டம் செயல்படுத்தினார். அந்த குடிமராமத்து பண்ணிங்கிறது ஏதோ மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் மாதிரி கிடையாது. அது அடுத்த 100 ஆண்டுகளுக்கு அவரோட பேரை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வர ஒரு திட்டம். ஸோ இந்த மாதிரி அவரும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் போது அவங்களுக்கு இருந்த கரிஷ்மா இல்லைனாலும் அவங்களோட அளவுக்கு நிர்வாகத்திறன் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. இன்கேஸ் அதிமுக வந்து ஒரு 40 தொகுதியிலையும் ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், திமுக சொல்கிறது என்னென்னா, இப்போ சில பேர் சொல்கிறது என்னென்னா, இப்போது அறுதி பெரும்பான்மையில் பிஜேபி ஜெயிக்கலை அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் பிஜேபியோட போய் அதிமுக ஆதரவு கொடுக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? இந்த கேள்வி வந்து யார் வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள்? திமுகவா? திமுக சார்ந்த நபர்கள். சரி, இப்போ நானே வைக்கிறேன்னு சொல்கிறேன். இது இல்லை, நீங்கள் இந்த கேள்வி வைக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு கோணத்தில் எடுத்துக்கலாம். திமுக இந்த கேள்வி வைக்கிறாங்கன்னா அது எப்படி எடுத்துக்கணும்னா, அதிமுக வந்து பாஜக நாளைக்கு போய் சேர்றாங்க இல்லையாங்கிறத பற்றி திமுக எதுக்கு கவலைப்படணும்? இவங்க ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். அவங்க போய் இன்னொருத்தர் கூட சேர்ந்து இது வந்து என்னென்னா அந்த சிறுபான்மை வாக்காளர்களை அச்சம் ஏற்படுத்தி திமுக வந்து மறுபடியும் சொல்கிறேன், திமுக பண்ணின நல்லது சொல்லி வாக்கு எங்களுக்கு போடுங்கன்னு கேட்காம மறுபடியும் அதிமுக போய் பிஜேபி கூட சேர்ந்துருங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி, அதாவது இது திமுகவுக்கு தேவையில்லாத விஷயம் ஒன்று. நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு தான் டெய்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, இனி நாங்கள் போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவோட இப்போது கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவு 2031 2035 வரைக்கும் பாஜக கூட அதிமுக திருப்பியும் போய் சேர்ந்தால் அது வந்து ஒரு சுமையை தூக்கி தோளில் வச்சுக்கிற மாதிரி தான். ஏன்னா அதிமுகவுக்கு அதுதான் நிலைமை. தேர்தலுக்கு பின்னாடி ஒருவேளை அதிமுக நிறைய சீட் ஜெயிச்சதுன்னா அது கூட நடக்கலாம். ஆனால் அப்போ கூட
பாஜகவுக்கு சீட் கம்மியாக இருக்குதுங்கிறதுக்காக அதிமுக போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிலைமை வராதுங்கிறது உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அவங்க போய் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு மாற்றிக்குவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே அவர் வந்து, நான் அதைத்தான் முதலே சொல்லிட்டேன், அவர் வந்து ஒரு சிறந்த நிர்வாகி அப்படிங்கும்போது அவரையே அவர் நிர்வகிச்சுக்கிறதுலேயே தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தவரை அந்த ஸ்டாண்ட் அவங்க ரொம்ப ஷூராக தான் இருக்காங்க. இப்போ இபிஎஸ் சொல்கிறாரு, ஜெயக்குமார் சொல்கிறாரு, முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி கிடையாது, கதவுகள் மூடப்பட்டு விட்டதுன்னெலாம் சொல்கிறாங்க. பட் எந்த இடத்துலையுமே பாஜகவையும் மோடி அரசாங்கத்தையும் பெரிய அளவில் விமர்சிக்கவே இல்லையே. அதுதான் அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது. இல்லை, அதாவது இது வந்து ஒரு வித்தியாசமான கோணம் உங்களுக்கு. இப்போ முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஜெயிச்சு 40 சீட்டு ஜெயிச்சு வந்துடுவாங்க அப்படிங்கிற வாய்ப்பு கொஞ்சம் துளி கூட கிடையாது. அதே சமயம் இந்திய அளவில் பாஜக ஜெயிச்சு ஆட்சி அமைக்குதா, ஆட்சி அமைக்க போகுதா அல்லது ஆட்சி அமைக்க முடியாதா அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரம் மூலமாக அதை மாற்ற முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு கருத்துக்களை சொல்கிறாரு, விமர்சனம் பண்ணுறாரு, பிரச்சாரத்தையே பண்ணினால் கூட அது வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்கோ அல்லது தோக்கிறதுக்கோ எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே திமுக வந்து எவ்வளவு பொய் பேசிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கிறத ஸ்ட்ராங்காக பேசணும். அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அதிமுக மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கு, அவர் வந்து ஒரு முதலமைச்சராக என்ன நல்லது பண்ணியிருக்காரு, இதை பேசிட்டு திமுக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிட்டு இருக்குதுங்கிறதுல அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே ஒழிய பாஜகவை எதிர்க்கிறதுனாலையோ பாஜகவை ஆதரிக்கிறதுனாலையோ அவருக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. அது அவரோட தேவையும் இல்லை. பாஜக ஒரு தேசிய கட்சி, இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியாகவும் இருக்கிறாங்க. அதனுடைய மாநில தலைமை வந்து அதிமுக நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு கட்சியை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? பேசவே மாட்டேன் அவர் எங்கேயுமே சொல்லலை. அவர் பேச வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. தமிழ்நாடு பாஜகவை பற்றி கூட அவர் எதுக்காக பேசணும்? தமிழ்நாடு பாஜக வந்து ஒரு அரசியல் கட்சி, ரூலிங் பார்ட்டி இல்லை, ரூலிங் பார்ட்டி. நான் முதல்ல சொல்லிட்டேன், சென்ட்ரலில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எந்த விதமான பேச்சும் எந்த விதமான தாக்கத்தையும் அதில் ஏற்படுத்த போகிறதில்ல. இவர் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசினாருங்கிறதுக்காக இந்திய மத்திய அரசில் அடுத்தது பாஜக வரும் வராதுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. மாநில உரிமைகள் தொடர்பாக விமர்சனம் செய்யலாம், தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பலாம் எதிர்கட்சின்ற முறையில். அப்படி கூட இல்லையே, பேசலையே இபிஎஸ் அப்படின்றது தான். அதை முதல்ல திமுகவே பேசலையே. இப்போ திமுக பேசலை, ஆனால் வலுவாக இருக்க அதிமுக பேசலாம். அதுதான் நான் சொல்கிறேன். நான் இப்போ அப்படி அதிமுக பேசினா அதிமுக நீங்கள் ஆட்சியை கொடுத்துருங்க, அவங்க பேசுவாங்க. இது வந்து திமுகவோட பொறுப்பு. அதிமுக செய்ய வேண்டிய வேலையை தானே திமுக செய்ய வேண்டிய வேலையும் அதிமுக செய்யணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? நம்ம இவங்க வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக பாஜக இருக்குது அப்படின்னா இவங்க அதை இப்போ ஃபைட் பண்ணி அந்த உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய வேலை இவங்க வேலை. அதையும் எடப்பாடி பழனிசாமி தான் பண்ணோன்னா முதலமைச்சர் பதவி அவர்கிட்ட கொடுத்துருக்கு, அவர் பண்ணிட்டு போகிறாரு. இதில் என்ன இருக்குது? சிறுபான்மையின மக்கள் சமீபத்தில் எஸ்டிபிஐ மாநாட்டில் கூட இபிஎஸ் கலந்து பேசினார். சிறுபான்மையின மக்கள் மனநிலை மாறி இருக்கா? நான் அதிமுகவுடைய கோர் ஓட்டர்ஸை கேட்கல, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை கேட்கல, பொது வாக்காளர்கள், வாக்காளர்கள்னா சிறுபான்மையினுடைய ஓட்டு அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? சிறுபான்மையினர் வாக்கு, அது கிறிஸ்டியன்ஸ் அல்லது முஸ்லீம்ஸ், நான் வந்து பொதுவாக வாக்காளர்களை மதம் சார்ந்து சாதி சார்ந்து பிரித்து பார்க்கறது இல்லை. இருந்தாலும் அரசியல் களத்தில் அந்த மாதிரி ஒரு நடைமுறை நிலை இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. சிறுபான்மையினர் வாக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பாஜகங்கிற ஒரு அச்ச உணர்வு ஒரு சுமையாக அதிமுகவுக்கு இருந்தபோது அவங்க வாக்களிக்க தயங்கி இருக்கலாம். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டியன் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க, எஸ்டிபிஐ மதுரையில் ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதிமுக மேலே இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிற ஒன்று. அந்த நம்பிக்கை தான் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி இழக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவரோட நடைமுறைகளை வச்சு நான் சொல்கிறேன் நான். ஸோ சிறுபான்மை வாக்காளர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிமுக மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அடுத்த கட்டமாக அந்த வாக்காளர்களை எடுத்து செல்றதை வந்து இந்த எஸ்டிபிஐ கட்சி அல்லது கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து அவங்களோட மக்களுக்கு வழிநடத்தி அதிமுகவுக்கு வாக்கு சதவிகிதத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுவாங்க. அதுதான் வந்து நடைமுறை உண்மை. அதனால அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். பட் இங்கே எஸ்டிபிஐ, இப்போ இந்திய தேசிய கட்சி, இது மாதிரி அமைப்புகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அங்கே இன்னும் சில கட்சிகள்லாம் திமுகவோட கூட்டணியில் அங்கேயும் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் இருக்காங்க, மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் எங்களுக்கு தான் பெரும்பான்மை இஸ்லாமிய ஆதரவு இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல.
இல்லை இது இது இப்போ ஒரு மாற்றம் கிடையாது. இது காலங்காலமாக அதிமுகவுக்கு ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் சப்போர்ட் பண்ணால் திமுகவுக்கு ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் சப்போர்ட் பண்ணு. நீங்கள் ஒரே வீட்டுக்குள்ளேயே 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குது, ஒரு ஊருக்குள்ளே பிரச்சனை இருக்குது, நாட்டில் பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் போட்டி இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த ரீதியில் அதிமுக கூட ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க அதிமுக கூட காலங்காலமே இருந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி திமுக கூடயும் இருந்துட்டுருக்காங்க. அதில் அதிமுகவோட வாக்கு சதவிகிதம் அதிகம், அதுதான் உண்மை. அப்போது அந்த ரீதியில் பார்த்தா திருப்பி அந்த அதிமுகவோட பழைய வாக்கு சதவிகிதத்தை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நம்பிக்கை அதிமுகவினரிடையே அவங்ககிட்டையும் இருக்குது. சமீபத்தில் வெளியான ஒரு போல் சர்வே பார்த்துருப்பீங்க, சி ஓட்டர் அண்ட் இந்தியா டுடே, டைம்ஸ் நோவெலாம் வந்துச்சு. அதில் அதிமுக 2 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க, பாஜக 1 ஜெயிக்கும், மிச்சத்துலலாம் திமுக ஜெயிக்கும்ன்ற மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வெளியாச்சு. அதை பற்றியான உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பில் அந்த 5 மாநில தேர்தலில் எத்தனை மாநிலம் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க கருத்து கணிப்பில். 2016 அமெரிக்காவில் நடந்த எலெக்ஷனில் எல்லா கருத்து கணிப்பும் ட்ரம்ப் தோற்றுருவார்னு வந்துச்சு. அப்புறம் எப்படி நம்ம கருத்து கணிப்பை முழுமையாக சார்ந்திருக்க முடியும்? அதை எப்படி முழுமையை நம்ப முடியும்? எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்து கணிப்பு உண்மையாக இருக்கும், வாக்காளர்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி தெரியல. அதில் முன்ன பின்ன மாற்றம் இருக்கலாம். நான் தான் சொன்னேன், எண்ணிக்கை அதாவது எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுங்கிறது வாக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்து தான் அமையுது. ஏற்கனவே அதிமுக மிகப்பெரிய பாஜகங்கிற ஒரு சுமையை வச்சுட்டு இருக்கும்போதே வெறும் 3% தான் வாக்கு கம்மியாக வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த சுமையை விட்டுட்டாங்க, சிறுபான்மையினர் ஓட்டு வருது. இதை தாண்டி திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிக அளவில் வந்திருக்கு. இவங்க நலத்திட்ட உதவிகள் கொடுக்குற அது இதுன்றலாம் சொல்லி நிறைய, இப்போ நான் செய்தித்துறையில் இருக்கிற செய்தித்துறைக்கு இவங்க ஒரு சில உறுதிமொழிகள் கொடுத்துருந்தாங்க, அதையவே பண்ண கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபினான்ஸில் கரெக்டாக நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு குழு அமைச்சு அதிமுக ஏற்படுத்தி வச்சுக்கிற கடன்களையெல்லாம் நாங்கள் திருப்பி கட்டுவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அதிமுக மாதிரி 2 மடங்கு கடனை வாங்கி உட்காந்துருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் இவங்க சொன்ன எதையுமே எல்லாத்துக்கும் எதிர்மாறாக செயல்பட்டு இருக்காங்க. இதனால இதனால அவங்களுக்கு எதிராக போகிற வாக்குகள் எல்லாமே கடைசியில் அதிமுகவுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், வேறு சின்ன சின்ன கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது மூலமாக அதிமுக பலவீனப்படுத்தி திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பதிலாக அதிமுகவுக்கு வாக்களித்து திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற மனோநிலை தான் வாக்காளர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம், அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது நமக்கு பல உதாரணங்கள் வரலாறுல இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி அருண்.